சிவாய நமக. குரோதி வருஷம் தமிழ் வருஷத்தினுடைய பலன், அதாவது 12 ராசிக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதில் காலப்புருஷ சக்கரத்தில் 4வது ராசி இப்போ சொல்ல போகிறேன். ஜனனி சென்ம சவிக்கியமாம் பர்த்தனி குல சம்பந்தமாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்மம் ஹரியோம் நம்ம பகவதிய காளி பத்திரகாளி ராரா பாபா அட்டம் பேதம் குறுக்கம்பட்டு சிவாய நம. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை போற்றி. அதாவது கடகராசி பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா, தமிழ் வருஷம் பிறந்தபோது சந்திரன் 12 போய் மறைஞ்சிட்டாருங்க. சந்திரன் 12, ராசிநாதன் 12 போய் மறைகிறார். இது இந்த கடகராசி ஒரு ட்ராபேக்கான ராசிநாதன் பலமாக இருக்கணும், லக்னாதிபதி பலமாக இருக்கணும். நம்ம கோச்சார ரீதியாக ராசி பற்றி தான் பேச போகிறோம். ராசிநாதன் 12 போய் மறைகிறாரு. 3ல் கேது, 4 சுற்று 5 சுற்று 6 சுற்று. இந்த லக்னத்துக்கு 7ன்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் சனி, 6ன்னு சொல்ல இடத்துல செவ்வாய் சனி, 7ல் இந்த லக்னத்துக்கு 7 செவ்வாய் சனி, 8ல் புதன் சுக்கிரன் சந்திரன், 9ல் சூரியன் குரு, 10 சுத்தம் 11ல் தந்திரம், 12ல் சந்திரன். இது கோச்சார தமிழ் வருஷ பொறுப்பினுடைய கிரகடைவு. ஆனால் ராசிநாதன் 12 மறையிறது. ரியலாகவே சனி இப்போ சந்திரனுக்கு 8ல் போய் கண்டச்சனின்னு பேர். கண்டச்சனி இது சோதனையான காலம். கடகராசி இப்போ எதுலேயும் ஒரு நிதானம் வேணும். ஏற்ற இறக்கோ, வண்டி வாகனங்கள், செய்தொழில், எதுலேயும் அதாவது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சா ஒரு காரியத்தை செய்யணுங்க. அகலக்கால் வைக்கக்கூடாது. இப்போ என்னென்னா பிரெயின் வாஷ், சந்திரன் 12 போய் மறைஞ்சதுனால பிரெயின் வாஷ் பண்ணுவான். இப்போ இந்த பேங்கில் இத்தனை லட்சம் கொடுக்குறேன், அந்த பேங்கில் அத்தனை லட்சம் கொடுக்குறேன், அந்த மாதிரி பேங்க் நம்பர் இப்போ அதெல்லாம் கேட்டு மைண்ட் ஷிஃப்ட் ஆகி ஏமாந்தும் போகக்கூடாது. பணமும் ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம சேர்த்து வச்ச போனால் நம்ம கண்ணெதிலேயே போயிடுமுங்க. இதையெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். தொழில் செய்யணும். உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும். அதாவது என்ன, உடல்னால் நோய் நொடி வராத நோய். அது என்ன நோயினே தெரியாது. ஆஸ்பத்திரி போனால் 20,000 வாங்கிட்டு எல்லாம் சரியாக போச்சுன்னு எல்லாம் டெஸ்ட் எடுப்போம், ஒன்றும் இருக்காதுங்க. அப்போ கண்டச்சனின்னா அப்போ இந்த ஜாதகத்துக்கு என்னென்னா, சனி பகவானுடைய கோயில் போகிறது. சந்திரனும் 12 போய் மறைகிறாரு. கோச்சார ரீதியாக இப்போ கண்டச்சனி வேறு. சந்திரன் 2 நாளுக்கு மாறுவாருங்க. இருந்தாலும் கூட தமிழ் வருஷம் பிறக்கையில் அது 12 போய் மறைஞ்சார். அப்போ இந்த தமிழ் வருஷம் கடகராசிக்கு சோதனையான வருஷம்ங்க. சோதனையை சாதனையாக ஆக்கணுமா, சாதனையாக ஆக்கிக்கலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அந்த யார் நம்மளுக்கு மோசமோ அந்த இறைவனை போய் வணங்கினாலே போதும். கடகராசிக்கு யோகாதிபதி செவ்வாய் 6ல் உட்காந்துருக்கிறாரு. சனி கூடுனது என்னென்னா 8ல் உட்காந்துருக்காரு. சனி அதே செவ்வாய் சனி உட்கார்றதே கிரக யுத்தமுங்க, போர்க்களம் அப்படிங்கிறது. அப்போது அந்த கடகராசி பொறுத்த வரைக்கும் எல்லாமே போர்க்களமாக தான் இருக்குது. அதை நிவர்த்தி பண்ணோன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரிப்பு கடகராசிக்காரெல்லாம் திருநள்ளாறு போயிட்டு வந்தால் சிறப்படையும். யார் சண்டைக்காரனா அவங்க காலில் போய் விழுந்தாலே போதுமானது. ஆனால் திருநள்ளாறு போனால் இந்த கடகராசிக்கு அப்படியே யோகமாக மாறிடுங்க. ஏன்னா ராசிநாதன் 8க்கு அதிபதி 8லேயே ஆச்சுங்க. அதான் செவ்வாய் கூடியிருக்கிறாரு, யோகாதிபதி செவ்வாய் கூடியிருக்கிறாரு. இந்த கும்பம் மகரத்துக்கு சனிய அதிபதியே கும்பத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்புறம் அவர் வீட்டில் அவர் உட்கார்தான் செய்வார். பட் என்னங்கன்னா, அவரை போய் வணங்கினா அது சிறப்பம்சமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தினுடைய விதி. அப்புறம் ஜாதகத்தில் கோச்சார ரீதி அவிய ஜாதகங்கள் யோகமான திசை, யோகமான பலன்கள் இருந்தால் நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக பண்ணாதுங்க. யோகமாக மாறிக்கு கோச்சாரம் பெருசாக ஒன்றும் பண்ணாது. இருந்தாலும் கூட இந்த தமிழ் வருஷ பிறப்பு கோச்சாரம் அவங்களுக்கு சரியில்லைங்கிறதா வருது. இப்போ குரு சித்திரை 18க்கு மாறிச்சுங்க. குரு 11 இருக்குது. இது எல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி குரு பகவான் நல்லா செய்வார். அப்போது குருவை வழிபடுறதும் சனீஸ்வரர் வழிபடுறதும் கடகராசிக்கு ஒரு யோகம். இதை பண்ணினா மட்டும்தான் அவங்க எல்லா பிரச்சனையிலிருந்து ரெக்கவரியாகி வெளியே வருவாங்க. மனுஷனாக இருக்க முடியும். புரியுதுங்களா? அவங்களுக்கு எல்லாமே ஒரு கல்வியாகட்டுங்க, ஒரு திருமணமாகட்டும், தொழிலாகட்டும், எல்லாமே சேலஞ்சாக இருக்கும். அப்போது சேலஞ்சு பண்ணி ஜெயிக்கணும். அப்போ அதுக்கு உடல் திடகாத்திரம் வேணும், மைண்டு வேணும், எல்லாமே வேணும். அந்த சேலஞ்சு பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு 2 இறைவன், அதாவது சனீஸ்வரரையும் குருவையும் வழிபட்டாலே போதும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தில். அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி திசாபுத்திகள் யோகமாக இருந்தால் யோகத்தை செய்யும், பாதகமாக இருந்தால் ஜோசியர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜோசியர் செல் நம்பர் கொடுத்துருக்க ஜோசியரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான வழிவகைகள் ஜோசியத்தை கலந்து ஆலோசிக்கலாம். நல்லதே நடக்கும். நல்லதுக்கு உண்டான வழியை ஜோசியர் காட்டுவார். இது ஜோசியர் செல்லம் கான்டாக்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.